அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனிற்காக ஆற்றிய மிகப்பெரிய தியாகங்களை இந்த தாயிஃப் நகரத்தை பார்த்தாலே நமக்கு நினைவுக்கு வரும். ஆம், உண்மைதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயிஃபினுடைய பல பகுதியில் அவர்கள் தீனை எடுத்து சொல்வதற்காக வந்தார்கள். வந்தபோது அந்த மக்களெல்லாம் கடும் சொற்களால் அவர்கள் தாக்கினார்கள். அதோடு மாத்திரமல்ல, சின்ன சின்ன கற்களை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தார்கள். அடித்து அவர்களுடைய உடம்பிலிருந்து கடுமையான இரத்தங்களெல்லாம் வழிந்தது. அந்த காயங்கள், அந்த வலியை தாங்க முடியாமல் உத்துபாவினுடைய திராட்சை தோட்டம், இஸ்லாத்துடைய மிக முக்கியமான எதிரியாக இருந்த உத்துபாவினுடைய திராட்சை தோட்டங்களில் அவர்கள் சற்று ஓய்வெடுத்தார்கள். அந்த இடம்தான் இந்த இடம். இந்த இடங்களில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த ஊர் மக்களை நான் அழித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கர்ணி உருவான காத்தமுன் நபி, இல்லை, இந்த மக்கள் தெரியாமல் செய்கிறார்கள். இந்த மக்களை நான் மன்னித்து விடுகிறேன். இவர்கள் என்றாவது ஒரு நாள் நான் செய்தது தவறு என்று அவர்கள் தவறை உணர்ந்து இந்த இஸ்லாத்தை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஒரு கருணை உருவான காத்தமுன் நபி! அந்த இடம்தான் இந்த இடங்கள்.